ஹாய் நண்பர்களே, இன்னைக்கான வீடியோ நமக்கு எங்கேருந்து வந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா, சேலம் மாவட்டம் மேட்டூருக்கு பக்கத்தில் உள்ள ஒரு சின்ன அழகான கிராமங்க. அந்த கிராமத்துலேருந்து தான் வந்திருக்கு. அதுவும் ஒரு வாய் பேச முடியாத ஊமை பொண்ணுக்கு நடந்த அமானுஷ சம்பவத்தை பற்றி தான் இன்னைக்கான வீடியோவை பார்க்க போகிறோம். ரொம்ப ரொம்ப திகிலான ஒரு வீடியோவாக இருக்க போது, ரொம்ப எமோஷ்னலான வீடியோவாகவும் இருக்க போது. ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தொடர்ந்து இந்த மாதிரி ரியல் லைஃப் கோஸ்ட் ஸ்டோரிஸ் கேட்கணும் அப்படின்னா நம்மளோட சின்ன ஸ்டோரிஸை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அந்த பொண்ணுக்கு என்னதான் நடந்துச்சு அப்படின்றத வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் வாங்க. நம்ம ஆல்ரெடி சொன்ன மாதிரி இன்னைக்கான நிகழ்வு சேலம் மாவட்டம் மேட்டூருக்கு அருகாமையில் ஒரு சின்ன அழகான கிராமங்க. மேட்டூர்லேருந்து ஒரு 15 கிலோமீட்டர் தாண்டி உள்ள ஒரு சின்ன அழகான கிராமம். அந்த கிராமத்தில் தான் இந்த சேந்தி அப்படின்றவங்க வாழ்ந்துட்டு இருக்காங்க. சேந்தி அப்படின்றவங்களுக்கு தாங்க இந்த நிகழ்வு நடந்திருக்கு. என்ன அப்படின்றத டீட்டெயிலாக பார்க்கலாம். சேந்தி அப்படின்றவங்களுக்கு 2 அக்கா, ஒரு அண்ணன், மொத்தம் 3 பொண்ணுங்க, ஒரு பையன் அந்த குடும்பத்தில் வாழ்ந்துட்டு இருக்காங்க. அதே மாதிரி இந்த சேந்தி அப்படின்றவங்களோட அம்மா பேர் பார்த்தீங்கன்னா ராமாய். இந்த ராமாய் அப்படின்ற உங்களுக்கு கணவர் இறந்துட்டாருங்க. ரொம்பவே கஷ்டப்பட்டு தான் அந்த பொண்ணுங்களை வளர்த்துருக்காங்க. தனியாளா நின்று ரொம்ப உழைச்சி தான் அந்த பொண்ணுங்களை வளர்த்துருக்காங்க. வளர்த்துனதுக்கு அப்புறம் ஒரு பொண்ணா கல்யாணம் பண்ணி கொடுக்கலாம் அப்படின்ற ஸ்டேஜில் இருக்காங்கங்க. அப்படி ஒரு பொண்ணுக்கா கல்யாணம் பண்ணி கொடுக்குறாங்க. 2 பொண்ணுக்கு கல்யாணம் ஆகிடுச்சு. ஒரு பொண்ணுக்கு கல்யாணம் வரன்னு பார்த்துட்டு இருக்கும் போதே இந்த வாய் பேச முடியாத பொண்ணோட பேர் தான் சேந்தி. அவங்களுக்கு வாயும் பேச முடியாது, காதும் கேட்காதுங்க. சின்ன பிள்ளையிலேருந்து அவங்க அப்படித்தான். சரி, ஏதோ ஒரு பையன் நல்ல பையனா வந்தா கல்யாணம் பண்ணி கொடுத்துடலாம் அப்படின்னு தான் நினைச்சிட்டு இருந்திருக்காங்க. அதே மாதிரி இந்த சேந்தி அப்படின்றவங்க கிராமத்துல ரொம்பவே துருத்துருன்னு இருப்பாங்க. வாய் பேச முடியலனாலும் அவங்களோட கை செய்கையை வச்சு அவங்களுக்கு புரிய வைக்கிறது வழக்கமா வச்சிருந்திருக்காங்க. அதே மாதிரி இந்த சேந்தியோட இன்னொரு பாட்டி இருக்காங்க. அவங்களுக்கு இந்த சேந்தி என்ன பேசுறாங்க அப்படின்றத கை சைகையிலேயே நல்லாவே புரிஞ்சுக்குவாங்க. இந்த பொண்ணும் அந்த பாட்டியும் தான் ரொம்ப க்ளோஸ் ஆகியிருப்பாங்க. அதே மாதிரி இந்த பொண்ணு அவங்க வீட்டில் ஆடு மேய்க்கிறாங்க. இந்த சேந்தி அப்படின்றவங்களும் அவங்களோட பாட்டின்னு சொன்னோம் இல்லையா, அவங்களும் 2 பேரும் தாங்க ஒன்றா ஆடு மேய்க்கிறதுக்கு போவாங்க. அங்கே உள்ள அவங்களோட கிராமத்துக்கு பக்கத்துலேயே உள்ள ஒரு பெரிய ஃபாரஸ்ட். அந்த ஃபாரஸ்ட்டுக்குள்ளே இவங்க போயிட்டு ஆட்டெல்லாம் ஓட்டி விட்டுட்டாங்க அப்படின்னா அதுவாகவே மேய்ஞ்சிட்டு இவங்க ஒரு இடத்துல உட்காந்துருப்பாங்கங்க. நிழலுக்காக பெரிய மரமாக ஏதாவது பார்த்து நிழலுக்காக உட்காந்துருப்பாங்க. ஆடுகளெல்லாம் மேய்ச்சிட்டு ஈவினிங் 6 மணிக்கு மேலே தான் வீட்டுக்கும் வருவாங்க. சாப்பாடெல்லாம் அவங்களே எடுத்துகிட்டு போயிடுவாங்க. அதே மாதிரி தான் இந்த பாட்டியும் சேந்தியும் ரெகுலராக போகிறது வழக்கம். ஒரு நாள் என்ன ஆயிடுச்சுன்னு பார்த்தீங்கன்னா, அந்த பாட்டிக்கு உடம்பு சரியில்லை. இந்த சேந்தி அப்படின்றவங்க மட்டும்தான் அவங்களோட ஆடுகளை ஓட்டிக்கிட்டு அந்த ஃபாரஸ்ட் ஏரியாவுக்கு போகிறாங்க. அங்கே போனதுக்கு அப்புறம் ஆடுகள் எல்லாம் அப்படியே அந்த ஃபாரஸ்ட்டில் மேயத்தை விட்டுட்டு இவங்களும் ஒரு மரத்துக்கடியில் உட்கார்ந்துட்டு இருக்காங்க. நல்லாவே உட்கார்ந்துட்டு இருக்கிறாங்கங்க. திடீர்னு இவங்களை சுற்றி ஒரு 2-3 பேர் வராங்க. வந்தவங்க யாரு என்னன்றது கூட இந்த சேந்தி அப்படின்றவங்களுக்கு தெரியாதுங்க. அப்படியே இந்த பொண்ணு அந்த ஃபாரஸ்ட் ஏரியாக்குள்ளேயே யாரும் இல்லாத நேரத்தில் ரொம்பவே கொடூரமான முறையில் கற்பழித்து அந்த பொண்ணை நாசம் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறமா இந்த பொண்ணும் அவங்களுக்கு வாயும் பேச முடியாது இல்லையா, சரியா அவங்களுக்கு காதும் கேட்காது. இவங்களுக்கு அந்த சைகை மூலியமா தானே சொல்ல தெரியும். அவங்களால சத்தமும் போட முடியல. என்னடா பண்றது அப்படின்னு அவங்களுக்கும் ஒண்ணுமே புரியல. அதுக்கப்புறம் வந்தவங்க எல்லாருமே அப்படியே அந்த பொண்ணை நாசம் பண்ணிட்டு அந்த ஃபாரஸ்ட் ஏரியாவை விட்டு வெளியே போறாங்க. இந்த வந்தவங்க 3 பேரும் யாருன்னே தெரியாது. அதுக்கப்புறமா அந்த பொண்ணும் அப்படியே ரொம்பவே கஷ்டப்பட்டு எழுந்து அதுக்கப்புறம் அப்படியே இவங்களோட வீட்டுக்கு வர நேரம் ஆயிடுச்சுங்க. இந்த பொண்ணை பார்த்ததும் அந்த ஆடுகளும் அப்படியே பின்னாடியே வர ஆரம்பிச்சிட்டாங்க. அந்த ஆடுகளும் இந்த சேந்தி அப்படின்றவங்களும் அப்படியே இவங்களோட கிராமத்தை நோக்கி வராங்க. ரொம்பவே டயர்டா. இந்த பொண்ணுக்கு யார்கிட்ட சொல்றதுன்னு தெரியல, அதை எப்படி சொல்றதுன்னு இந்த பொண்ணுக்கு தெரியவே இல்லை. அப்படியே குழப்பத்தோட அழுதுகிட்டே அந்த ஃபாரஸ்ட்ல இருந்து அப்படியே ஆடுகளை ஓட்டிட்டு ஊருக்குள்ள வந்துட்டாங்க. வந்ததுக்கு அப்புறமும் இவங்க கொஞ்ச நாள் வரைக்கும் அப்படியே தனிமையிலே இருந்திருக்காங்க. யாரோடையும் பேசுறதில்ல, யாரை பார்த்தாலும் பயப்படுறது, இந்த மாதிரி இருந்திருக்காங்க. அதுக்கப்புறமா தான் இந்த பாட்டியும் இந்த பொண்ணும் க்ளோஸா இருப்பாங்கன்னு சொன்ன இல்லையா, அந்த பாட்டிக்கிட்ட போயிட்டு நடந்த விஷயத்த அப்படியே சைகை மூலியமா சொல்லியிருக்காங்க. அந்த பாட்டிக்கு புரிஞ்சிச்சு. அதுக்கப்புறம் ஒரு 2 மாசம் போயிடுச்சுங்க. அந்த பொண்ணு போயிட்டு மறுபடியும் சைகை மூலியமா ஒரு விஷயத்த சொல்றாங்க. என்னன்னு பார்த்தா, இந்த பொண்ணு மாசமா இருக்கிறாங்க அப்படின்னு அந்த பாட்டிக்கிட்ட சொல்றாங்க. சொன்னதுக்கு அப்புறம் அப்படியே அந்த பாட்டியும் தூக்கி வாரி போட்டுச்சுங்க. அது மட்டும் இல்லாம இவங்களோட அம்மாவுக்கும் பயங்கரமா கோபம் வந்துருச்சு. யாரு என்னன்னே தெரியல அப்படின்னு சொல்றாங்களே. யார் என்னன்னு தெரிஞ்சாதானே அதுக்கான ஸ்டெப் ஏதாவது பண்ண முடியும். ஆனா யாருமே
யாருக்குமே தெரியல அப்படின்னு சொன்னது காரணத்தினால அப்படியே அந்த பொண்ணுக்கு அந்த குழந்தையே வேண்டாம் அப்படின்னு சொல்லி அபார்ஷன் பண்ணி அவங்களோட அம்மா கூடவே தன்னோடவே வச்சுட்டு இருந்திருக்காங்க. வேற யாருக்கும் கல்யாணமும் பண்ணி கொடுக்கல. அதுக்கப்புறம் இந்த சேந்தி அப்படின்றவங்களுக்கு அடுத்து இன்னொரு அண்ணன் இருக்கான்னு சொன்னா இல்லையா, அந்த அண்ணாவுக்கும் கல்யாணம் பண்ணிட்டாங்க. அதே போல இந்த சேந்தியோட அக்காங்க 2 பேத்துக்கும் கல்யாணம் பண்ணிட்டாங்க. இந்த பொண்ணு மட்டும்தான் கல்யாணமே ஆகாம அவங்க அம்மா கூடவே இருந்திருக்காங்க. ஆடு மேய்க்கிறது, கிடைக்கிற வேலைங்களுக்கு போறது, இந்த மாதிரி இருந்திருக்காங்க. அந்த அபார்ஷன் பண்ணாங்க இல்லையா, அதுக்கப்புறமா இந்த பொண்ணுக்கு அப்படியே கொஞ்சம் மனநலம் பாதிக்கப்பட்ட மாதிரி ஆயிட்டாங்க. அப்படியே இவங்க அம்மா சொல்ற அந்த வேலைகளெல்லாம் செய்வாங்க. ஒரு நேரம் அப்படியே இவங்க அம்மாவே திருப்பிட்டு கேள்வி கேட்பாங்க. அதுக்கப்புறம் அடிக்க போறது, இந்த மாதிரி மாறிட்டாங்க. அதன் பிறகு இவங்க அம்மாவும் அப்படியே இவங்களை ஆடு மேய்க்கிறதுக்கு கூட்டிட்டு போறது, அதுக்கப்புறம் அப்படியே பத்திரமா பார்த்துருந்துருக்காங்க. எங்கேயுமே யாரோடையுமே பேசுறதுக்கு கூட விடாம. அப்படியே கொஞ்ச நாள் போகுதுங்க. அவங்க அம்மாவும் படுத்த படுக்கையா ரொம்பவே உடம்பு சரியில்லாம படுத்துறாங்க. படுத்ததுக்கு அப்புறமும் இந்த பொண்ணு தான் அப்படியே சாப்பாடு செஞ்சு எல்லாம் கொடுப்பாங்க. ஒரு நேரம் நல்லாவே இருப்பாங்க, அப்புறம் இன்னொரு நேரம் வந்துச்சுன்னா அப்படியே பைத்தியம் பிடிச்ச மாதிரி பேசுவாங்க. அதனால இவங்க அம்மாவையும் அப்படியே பார்த்துட்டு இருந்திருக்காங்க. இவங்க அக்காங்களும் அடிக்கடி வந்து இந்த சேந்தியையும் அவங்க அம்மா ராமாயையும் பார்த்துட்டு போறது வழக்கம். ஒரு நாள் என்ன ஆயிடுச்சுன்னு பார்த்தீங்கன்னா, இந்த ராமாயி அப்படின்றவங்க ரொம்பவே உடம்பு சரியில்லாம படுத்துட்டாங்க. இனிமே பிழைக்கவே மாட்டாங்க அப்படின்ற சூழ்நிலைக்கு போனதுக்கு அப்புறம் இந்த சேந்தி அப்படின்றவங்கள யாருக்காவது கல்யாணம் பண்ணி கொடுக்கலாம் அப்படின்னு நினைச்சாலும் இவங்களுக்கு மனசு வரல. அதனாலேயே நான் வந்து இறந்து போயிட்டேன் அப்படின்னா கண்டிப்பா என் மகளை தனியா விட மாட்டேன், நானே வந்து கூட்டிட்டு போயிருவேன் அப்படின்னு அதை வந்துட்டு இவங்க ரொம்ப உடம்பு சரியில்லாதப்போ அடிக்கடி அந்த பொண்ணுகிட்டையும் சொல்லுவாங்களாம். அப்படியே இவங்களை உடம்பு சரியில்லாதவங்களை பார்க்கறதுக்காக வருவாங்களா, அவங்க கிட்டையும் சொல்லுவாங்களாம். இப்படி சொல்லிட்டு இருந்தவங்க திடீர்னு ஒரு நாள் இறந்தும் போயிட்டாங்க. இறந்ததுக்கு அப்புறம் இந்த பொண்ணுங்க இருக்காங்க இல்லையா, கல்யாணமான பொண்ணுங்க 2 பேர் இருக்காங்க, அதுக்கப்புறம் ஒரு பையன் இருக்காரு இல்லையா, அவங்க எல்லாருமே சேர்ந்து அந்த ராமாயிக்கு வந்து இறுதி சடங்கெல்லாம் செஞ்சு முடிச்சுட்டாங்க. அதுக்கப்புறம் இந்த சேந்தி அப்படின்றவங்க மட்டும்தான் அந்த கிராமத்துல அந்த வீட்டுல வாழ்றாங்க. அந்த சேந்தி அப்படின்றவங்கள இன்னொரு அவங்க பாட்டி இருக்காங்கன்னு சொன்ன இல்லையா, அவங்க தான் வந்து கேர் பண்ணி பார்த்துட்டு இருந்திருக்காங்க. அப்போ ஒரு நாள் என்ன பாக்குறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த பாட்டிக்கு அப்படியே ஷாக் ஆயிடுச்சுங்க. அவங்களால அவங்க கண்ணை நம்பவே முடியல. என்ன நடக்குதுன்னு பார்த்தா, இந்த சேந்தி அப்படின்றவங்க நல்லாவே சமையல் எல்லாம் செஞ்சுட்டு இருக்காங்க அவங்களோட அந்த அடுப்பங்கரையில. சாப்பாடெல்லாம் செஞ்சுட்டு அதுக்கப்புறம் குழம்பெல்லாம் வச்சுட்டு அப்படியே வெளியே வராங்கங்க. வெளியே வந்துட்டு கொஞ்ச நேரத்துல மறுபடியும் வீட்டுக்குள்ள போறாங்க. வீட்டுக்குள்ள போகும்போது தான் இந்த சேந்தி அப்படின்றவங்க வித்தியாசமான செயல்களை செய்யறாங்க. அப்படியே அந்த பொண்ணு உள்ள போலாம் அப்படின்னு சொல்லி போற நேரத்துல கையில வந்து நிறைய மண் அள்ளிட்டு போயிருந்திருக்காங்க. எதுக்கடா இவ மண் அள்ளிட்டு போறா அப்படின்னு இந்த பாட்டியும் அப்படியே மெதுவா பின்னாடியே போய் பார்த்துருக்காங்க. போய் பார்க்கும்போது அப்படியே அந்த பாத்திரத்துல சமையல் எல்லாம் செஞ்சு வச்சிருந்தாங்க இல்லையா, அந்த பாத்திரத்துல மண்ணு அள்ளி கொட்டி அப்படியே கிளறிட்டு இருந்திருக்காங்க. அதுக்கப்புறம் இந்த பாட்டியும் அப்படியே எதுவுமே தெரியாது போல வெளியே உட்காந்துட்டு, என்னடா இவ இப்படி பண்றாளே, இவளுக்கு என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லி புலம்பிட்டே உட்கார்ந்துட்டு இருக்காங்க. அந்த நேரத்துல அப்படியே அந்த கிச்சன்ல இருந்து இந்த சேந்தி அப்படின்றவங்க ஆன்னு கத்துறாங்க. அந்த பேச முடியாதவங்கள ஒரு மாதிரி சவுண்டு போடுவாங்கல்ல, அந்த சத்தம் கேட்டுதாங்க அங்க உள்ள போய் பாக்குறாங்க. அப்படி பார்க்கும்போது அப்படியே குறுகி போய் உட்காந்துருக்காங்க. எதுக்கடா இப்படி உட்கார்ந்துட்டு இருக்கா அப்படின்னு அந்த பாட்டிக்கும் ஒண்ணுமே புரியலைங்க. அப்படியே சைகையிலே போயிட்டு என்னாச்சு என்னாச்சு அப்படின்னு சொல்லி கேட்டுருக்காங்க. அப்போ அந்த பொண்ணு ஒரு விஷயத்த சொல்லியிருக்காங்க. என்ன சொல்றாங்கன்னு பாத்தீங்கன்னா, அங்க பாரு என்னோட அம்மா வந்து அங்க நிக்கிறாங்க அப்படின்ற மாதிரி அப்படியே சைகையிலேயே சொல்லியிருக்காங்க. இந்த பாட்டிக்கு அப்படியே உயிரே இல்லாத மாதிரி ஆயிடுச்சுங்க. என்னடா அவங்க அம்மாவை பார்த்தேன்னு சொல்றாளே அப்படின்னு அந்த கிச்சன் ஃபுல்லாவே அந்த பாட்டியும் அப்படியே மெதுவா திரும்பி திரும்பி அந்த பக்கம் இந்த பக்கம் பார்த்துருக்காங்க. அங்க யாருமே கிடையாது. இந்த பொண்ணு ஆல்ரெடி இந்த மனநல பைத்தியம் பிடிச்ச மாதிரி இருப்பாங்கல்ல, அதனாலதான் அந்த அவளுக்கு அப்படி தோணி இருக்கும் போல அப்படின்னு நினைச்சிட்டாங்க. ஆனா அந்த பொண்ணு சொல்றது உண்மைதான் அப்படின்றது இவங்களுக்கே லேட்டா தான் புரியுது. அது என்ன அப்படின்றத தொடர்ந்து வீடியோ பாருங்க. அதுக்கப்புறமா இந்த பாட்டி அப்படியே சேந்தி அப்படின்றவங்கள பொறுமையா அப்படியே சமாதானம் பண்ணி மெதுவா அந்த அடுப்பங்கரையில இருந்து வெளியே கூட்டிட்டு வராங்க. வெளியே கூட்டிட்டு வந்த பிறகு அப்படியே இவங்களோட வீடு கிராமத்து வீடு தானே, அதனால அப்படியே இவங்களோட வீட்டுக்கு வெளியே திண்ணை மாதிரி ஒண்ணு இருக்குங்க. அந்த திண்ணையில அந்த பொண்ணை உட்கார வச்சுட்டு என்ன பார்த்த, சரியா சொல்லு, என்ன பார்த்த அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அப்பவும் அந்த பொண்ணு அப்படியே பயத்தோட படபடப்போட எங்க அம்மா தான் அங்க நின்னாங்க அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. சொன்னதும் இந்த பாட்டிக்கு இன்னுமே ஒண்ணுமே புரியலங்க. பயமும் அதிகமாயிடுச்சு. என்னடா அது, இறந்து போனவங்களை பார்த்தேன் அப்படின்னு சொல்றாளே அப்படின்னு. அதுக்கப்புறமா அந்த பொண்ணு அப்படியே சமாதானம் பண்ணிட்டு அன்னைக்கு அந்த பாட்டி வீட்டுல இருந்து சாப்பாடு எடுத்துட்டு வருவாங்க. இவங்களோட சாப்பாடு தான் ஆல்ரெடி மண்ணெல்லாம் கொட்டி நாசம் பண்ணிட்டாங்க இல்லையா, அதனால இந்த பாட்டி சாப்பாடெல்லாம் எடுத்துட்டு வந்து கொடுத்து அந்த பொண்ணை சாப்பாட வச்சுட்டு அப்படியே அந்த வீட்டுல படுத்து தூங்குறாங்க. இந்த பாட்டியும் அந்த பொண்ணும் 2 பேரும் தான் அந்த வீட்டுல படுத்து தூங்குறாங்க.
நல்லாவே இவங்க 2 பேரும் ஆழ்ந்த தூக்கத்துக்கு போயிட்டாங்கங்க. மணி ஒரு மணி இருக்கும். அந்த நேரத்துல இந்த சேந்தி அப்படின்றவங்க அந்த பாட்டிய வந்து வேக வேகமா கால பிடிச்சு இழுக்குறாங்க, கைய பிடிச்சு இழுக்குறாங்க. அப்படியே அந்த பாட்டிய உலுக்கிட்டே இருக்காங்க. என்னடா பண்றா அப்படின்னு சொல்லிட்டு மெதுவா கண்ணை திறந்து பாக்குறாங்கங்க. அப்பவும் அந்த சேந்தி அப்படின்றவங்க அப்படியே பயந்த முகத்தோட அம்மா என்னை வா வான்னு கூப்பிடுறா, அம்மா என்னை வா வான்னு கூப்பிடுறா அப்படின்ற மாதிரி சைகையிலே அந்த பாட்டிட்டு சொல்லியிருக்காங்க. சொன்னதுக்கு அப்புறம் இந்த பொண்ணுக்கு பைத்தியம் நல்லாவே முத்திருச்சுடா அப்படின்னு நினைச்சிட்டு அப்படியே மெதுவா இந்த பாட்டி என்ன பண்றாங்கன்னா, அப்படியெல்லாம் யாருமே கிடையாது, நீ வந்து படு அப்படின்னு சொல்லி அந்த பொண்ணை அதட்டி அப்படியே படுக்க வச்சுட்டாங்க. நல்லா 2 பேரும் படுத்து தூங்க ஆரம்பிச்சுட்டாங்கங்க. திடீர்னு அந்த பாட்டி என்ன பண்றாங்கன்னா, பாத்ரூம் போயிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு மெதுவா எந்திரிச்சு வெளியே வராங்க. கிராமத்து வீடு தானே, வீட்டுக்குள்ளெல்லாம் டாய்லெட் வசதி கிடையாதுங்க. இவங்க இருக்கிறதே ஒரு சின்ன கூரை வீடு தான். அப்படியே மெதுவா வெளியே வராங்க. வெளியே வந்துட்டு பாத்ரூம் போயிட்டு மறுபடியும் வீட்டுக்குள்ள போலான்னு போகும்போது அந்த ஹால் மாதிரியான இடத்துல தானே இந்த பாட்டியும் அந்த சேந்தியும் படுத்திருந்தாங்க. அந்த இடத்துல அந்த சேந்தி அப்படின்ற பொண்ணை காணும். என்னடா இவ எங்கடா போயிருப்பா, இந்த நேரத்துல எங்கடா போயிருப்பா அப்படின்னு சொல்லி அந்த பாட்டியும் அப்படியே வீட்டுக்குள்ள ஃபுல்லா போய் தேடி இருக்காங்க. ஆல்ரெடி இவங்களுக்கு வந்து அந்த மனநலம் பாதிக்கப்பட்டிருந்தாலும் இவங்க வந்து தெளிவா அப்படியே யார் யாரு இவங்க வீட்டுக்கு வருவாங்க, இது யாரோட வீடு அப்படின்றதெல்லாம் கரெக்டா சொல்லுவாங்களாம். அதே மாதிரி இந்த பாட்டியும் அப்படியே அந்த வீட்டுக்குள்ளெல்லாம் அப்படியே ஃபுல்லா தேடிட்டு அந்த அடுப்பங்கரை இருக்கு பார்த்தீங்களா, அந்த இடத்துலையும் ஃபுல்லா தேடிட்டு வெளியே வந்து பார்க்குறாங்க. திண்ணையிலும் எங்கும் கிடையாது. அப்படியே மெதுவா அந்த திண்ணை விட்டு கீழே இறங்கி வந்து அந்த தெருவுலையும் தேடுறாங்கங்க. அந்த தெருவில் தேடிட்டு இருக்கும்போது அந்த இந்த பாட்டியோட அந்த சேர்ந்து இருக்காங்கல்ல, அந்த தெருவோட லாஸ்ட் எண்டில் அந்த பொண்ணு நடந்து போயிருக்கிற மாதிரி பார்த்துருக்காங்க. பார்த்தா அந்த பாட்டி இங்கேருந்து சத்தம் போடுறாங்க. அவங்களுக்கு ஆல்ரெடி காதும் கேட்காது, வாயும் பேச முடியாது. அதனால இந்த பாட்டி வேக வேகமாக அவங்களால முடியலனாலும் கொஞ்சம் வேகமாக நடந்து போய் அந்த பொண்ணை பிடிக்கலான்றதுக்குள்ள அப்படியே அந்த தெருவை தாண்டி நேராக சுடுகாட்டு பக்கம் நடக்க ஆரம்பிச்சிருக்காங்க. எங்கடா இந்த நேரத்துல அவ எங்கடா இந்த பக்கம் போறாளே, சுடுகாட்டு பக்கம் போறாளே அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு அப்படியே பின்தொடர்ந்து அப்படியே சத்தம் போட்டுட்டே போறாங்க. இவங்களுக்கும் காது கேட்காது இல்லையா, அதனால அந்த பொண்ணு திரும்பி கூட பார்க்காம அப்படியே நேரா சுடுகாட்டுக்கு போறாங்க. சுடுகாட்டுக்கு போயிட்டு ஒரு இடத்துல உட்கார்ந்து அப்படியே அழுகுறாங்க. அது எந்த இடம்னு பார்த்தீங்கன்னா, சேம் இவங்களோட அம்மாவை அந்த இடத்துல தாங்க புதைச்சிருக்காங்க. அந்த சமாதிக்கு பக்கத்துல உட்கார்ந்துருந்தா இந்த பொண்ணு அழுதுட்டு இருக்காங்க. நான் வந்துட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அப்படியே அந்த பொண்ணு சைகையிலே பேசிக்கிட்டு அழுதுட்டு இருக்கிறத இந்த பாட்டியும் பின்னாடியே வந்தவங்க பார்த்துருக்காங்க. பார்த்ததுக்கு அப்புறமா இந்த பாட்டிக்கு அப்படி தூக்கி வாரி போட்டுச்சிங்க. என்னடா இங்க வந்து உட்கார்ந்துட்டு இருக்காள், அதுவும் இந்த நேரத்துல, அதுவும் நான் வந்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு பேசிட்டு இருக்கிற மாதிரி இருக்கே அப்படின்னு மெதுவா அந்த சுடுகாட்டுக்குள்ள போய் பாக்குறாங்க. இவங்க அம்மாவோட சமாதிக்கு பக்கத்துல உட்கார்ந்துட்டு தான் அழுதுட்டு இருந்திருக்காங்க. ஒரு வழியா அப்படியே இந்த பாட்டியும் மெதுவா அப்படியே அந்த சுடுகாட்டுக்குள்ள போயிட்டு அந்த சேந்தி அப்படின்றவங்கள கையை பிடிச்சி இழுக்கிறாங்கங்க. நான் வரமாட்டேன் அப்படின்னு சொல்லி அப்படியே கையை தட்டி விட்டுருக்கு. இந்த பொண்ணுக்கு பைத்தியம் பிடிச்சிருச்சுடா, அதனாலதான் இந்த மாதிரி பண்றா அப்படின்னு நினைச்சிட்டு அப்படியே அந்த பொண்ணு ஒரு அடி வச்சு அதுக்கப்புறமா சுடுகாட்டுல இருந்து வெளியே கூட்டிட்டு வந்து அவங்களோட வீட்டுக்கு கூட்டிட்டு போயிருக்காங்க. கூட்டிட்டு போனதுக்கு அப்புறம் அப்படியே இந்த பொண்ணுக்கு முகமெல்லாம் கழுவிட்டு தண்ணியெல்லாம் குடிக்க வச்சுட்டு அதுக்கப்புறமா எதுக்கு இந்த நேரத்துல அங்க போனா அப்படின்ற மாதிரி அந்த பாட்டி சைகையிலே கேட்டிருக்காங்க. அதுக்குள்ள இந்த பாட்டி சத்தம் போட்டுட்டு போனாங்க இல்லையா, அதனால அக்கம் பக்கம் உள்ள 2-3 வீட்டு ஆளுங்க எந்திரிச்சிட்டாங்க. அவங்களும் சுத்தி நின்று அப்படியே பார்த்துட்டு இருக்காங்க. இந்த பாட்டி கேட்டுட்டு இருக்கிற அந்த விஷயம் அந்த பொண்ணுக்கு புரிஞ்சிச்சு. அப்பவும் எங்க அம்மா தான் வந்துச்சு, நான் முன்னாடியே சொல்லிருந்துச்சுல, நான் இறந்து போயிட்டேன் அப்படின்னா என்னை வந்து கூட்டிட்டு போயிருவேன்னு சொல்லிச்சுல, அதே மாதிரி என்னை இப்ப வந்து வா வான்னு கூப்பிடுது அப்படின்னு இந்த பொண்ணு சைகையிலே சொல்லியிருக்கு. அதுக்கப்புறமா இந்த விஷயத்த பார்த்த சுத்தி இருந்தவங்களும் சரிங்க, அந்த பாட்டியும் அப்படியே நடுங்கி போயிட்டாங்க. என்னடா இந்த பொண்ணு சொல்றாளே அப்படின்னு. அதன் பிறகு மீண்டும் இந்த பொண்ணு சொல்றது உண்மை அப்படின்னு அடுத்த நாளே இவங்களுக்கு தெரிய வருதுங்க. அது எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த விஷயம் எல்லாம் கேட்டதுக்கு அப்புறம் இந்த பொண்ணு அப்படியே சமாதானம் பண்ணி அடுப்புல இருந்த சாம்பல் எடுத்து திருநீரா வச்சு விட்டுட்டு அதுக்கப்புறம் எல்லாருமே கலைஞ்சு போயிட்டாங்க. இந்த பொண்ணும் வீட்டுக்குள்ள போய் படுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. நல்லா படுத்து தூங்கி எழுந்துட்டாங்க. அடுத்த நாள் காலையில இந்த பொண்ணும் அந்த பாட்டி 2 பேரும் சேர்ந்து அங்க அவங்களோட ஊர்ல உள்ள ஃபாரஸ்ட் ஏரியா இருக்கு இல்லையா, அங்கதானே ஆடு மேய்ப்பாங்க. அங்க கொண்டு போய் ஆடெல்லாம் விட்டுட்டு அந்த பாட்டி ரொம்பவே பொறுமையா கேட்டிருக்காங்க. எதுக்காக அங்க போன, என்னதான் நடக்குது உனக்கு அப்படின்னு கேட்கும்போது அந்த பொண்ணு வந்துட்டு, எங்க அம்மா தான் என்னை வந்து கூப்பிட்டாங்க, எங்க அம்மா இனிமே நீங்க இருக்க வேண்டாம் என்னோட வந்துருன்னு சொல்லி கூப்பிடுறாங்க அப்படின்னு அந்த பொண்ணு சைகையிலேயே சொல்லியிருக்காங்க. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அந்த பாட்டி அதையும் பெருசுப்படுத்தாம அப்படியே அந்த பொண்ணை அங்க மாமரத்துக்கு அடியில ஒரு பெரிய மாமரங்க ஃபுல்லா நிழலா இருக்கு, அந்த மரத்துக்கு அடியில அந்த பொண்ணு அப்படியே படுக்க வச்சுட்டு ஆடுகள் எல்லாம் ஒரு பக்கமா ஓட்டி விட்டுட்டு வரலாம் அப்படின்னு சொல்லி அந்த பாட்டி போயிட்டாங்க.
ஆடுகள் எல்லாம் ஒரு பக்கமா ஓட்டி விட்டுட்டு அதுக்கப்புறமா அந்த பாட்டி மறுபடியும் இந்த மாமரத்து பக்கம் அப்படியே நடந்து வந்துட்டு இருக்காங்க. அந்த நேரத்துல இந்த பொண்ணு அப்படியே அந்த மாமரத்து மேல ஏறி உட்கார்ந்துக்கிட்டு அப்படியே ஒரு மாதிரி இந்த பாட்டியை முறைச்சு வெறிக்கி பார்த்துருக்காங்க. என்னடா இவ படுத்துட்டு இருந்தவ மாமரத்து மேல ஏறி உட்கார்ந்துட்டு இருக்காளே, என்ன பண்றா அப்படின்னு சொல்லிட்டு மெதுவா அந்த பாட்டியும் மாமரத்தை பக்கம் நெருங்கி வந்துட்டாங்க. அந்த நேரத்துல அந்த பொண்ணு, என் பொண்ணை நானே கூட்டிட்டு போறேன்னு அந்த பொண்ணு பேசியிருக்காங்க. இவங்க பிறவிலே பேசவே மாட்டாங்க. ஆனா இப்போ அந்த பாட்டியை அப்படியே உறைஞ்சு போயிட்டாங்கங்க. என் பொண்ணை நானே கூட்டிட்டு போறேன்னு சொல்லும்போது அப்போதாங்க அதிர்ச்சியில உறைஞ்சு போயிருந்த அந்த பாட்டிக்கு புரிய வருது, உண்மையாவே அந்த சேந்தி அப்படின்ற பொண்ணு சொன்னது உண்மைதான். தன்னோட அம்மா தான் தன்னோட கூடவே இருக்காங்க, தன்னை கூட்டிகிட்டே போகணும்னு அந்த பொண்ணு அடிக்கடி சொல்லிட்டு இருந்தாங்க இல்லையா, அது உண்மைதான் அப்படின்றது அப்போதான் அந்த பாட்டிக்கு புரிய வருது. அதுக்கப்புறம் அந்த பாட்டி என்ன பண்றது ஏது பண்றதுன்னு ஒண்ணுமே புரியலைங்க. அந்த மாமரத்தை விட்டு கீழே இறங்கவும் மாட்டேன்னு சொல்லிது. நான் இன்னைக்கே என் பொண்ணை கூட்டிட்டு போயிடுறேன், நான் இன்னைக்கே இப்பவே என் பொண்ணை கூட்டிட்டு போயிடுறேன் விடாப்படியா அந்த பொண்ணு அப்படியே அதோட வாயாலே பேசிட்டு இருக்கிறத கேட்டுட்டு அந்த பாட்டி அப்படியே வலுக்கட்டாயப்படுத்தி மல்லு கட்டி அந்த பொண்ணை அப்படியே கிராமத்துக்குள்ள கூட்டிட்டு வந்துட்டாங்க. கிராமத்துக்குள்ள கூட்டிட்டு வந்து அந்த வீட்டுக்குள்ள அப்படியே போட்டு லாக் பண்ணிட்டு அதுக்கப்புறம் அவசரமா இந்த பொண்ணுக்கு 2 அக்கா ஒரு அண்ணன் இருக்காரு இல்லையா, அவங்கெல்லாம் வெளியூர்ல இருக்காங்க. அவங்களுக்கெல்லாம் ஃபோன் பண்ணி இந்த மாதிரி தான் நடக்குது வாங்க அப்படின்னு சொல்லி இந்த பாட்டியும் அழுகவே ஆரம்பிச்சுட்டாங்க. அதுக்கப்புறமா அவங்க எல்லாம் கிளம்பி வரதுக்கு ஈவினிங்க்கு மேல ஆயிடுச்சு, ஒரு 6 மணிக்கு மேல ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் அவங்க வந்தவங்க எல்லாருமே இந்த பாட்டி சொல்றத நம்பவே இல்லைங்க. ஆனா அந்த சேந்தி அப்படின்றவங்க அந்த வீட்டுக்குள்ள லாக் பண்ணி வச்சிருந்தாங்க இல்லையா, அங்க இருந்து என்ன கதவை திறந்து விடு, இல்ல அப்படின்னா இப்பவே வீட்டுக்குள்ளேயே ஏதோ நான் பண்ணி என் பொண்ணை கூட்டிட்டு போயிடுவேன், இப்ப நீ என்னை கதவை திறந்து விடுறியா இல்லையா அப்படின்னு பேசுறத அவங்களோட 2 காதாலையும் கேட்டிருக்காங்க. அதுவும் அந்த பொண்ணு பையன் எல்லாருமே கேட்டிருக்காங்க. அவங்க மட்டும் இல்லைங்க, அந்த பாட்டி கொண்டுட்டு அந்த ரூம்ல போட்டு அடைச்சாங்க இல்லையா வீட்டுக்குள்ள, அதுக்கப்புறமா அந்த பொண்ணு பயங்கரமா கத்திருக்காங்க, என்னை வெளியே விடு, எதுக்காக என்னை பூட்டி வச்சிருக்க, உனக்கு தான் தெரிஞ்சிருச்சுல்ல, இனிமேலும் என் பொண்ணை நான் தனியா விட்டுட்டு போக மாட்டேன், இவளுக்கு யாருமே இல்லை அப்படின்னு அப்படியே அந்த பொண்ணு கத்திட்டே இருந்திருக்காங்க. அந்த சத்தம் கேட்டு அப்படியே அக்கம் பக்கம் உள்ள எல்லாருமே ஓடி பார்த்துருக்காங்க. அந்த பொண்ணுங்க வரும்போதும் அப்படியே அந்த ஊரே அந்த வீட்டு முன்னாடி தான் நின்றுட்டு இருக்கு. பேச முடியாத பொண்ணை பேசுனா அப்படியே அதிர்ச்சியா இருக்கும் இல்லையா, ஒரு ஆச்சரியமா இருக்கும் இல்லையா, அதே மாதிரி தான் அப்படியே அந்த ஊருக்காரங்களும் அப்படியே பார்த்துட்டு இருந்திருக்காங்க. அதுக்கப்புறம் அவங்க அக்கா அப்புறம் அவங்க அண்ணன் எல்லாருமே வந்ததுக்கப்புறம் அப்படியே கதவை திறந்து விட்டதுக்கப்புறம் அப்படியே அந்த பொண்ணை பார்க்கும்போது சேம் ஒரு நிமிஷம் அவங்களோட அம்மாவை பார்த்த மாதிரியே இருந்திருக்காங்க. அப்படியே தலைமுடியெல்லாம் விரிச்சு போட்டுட்டு ஒரு மாதிரி விகாரமாக இருந்திருக்காங்க. நான் இவளை கூட்டிகிட்டே போயிடுறேன், நீங்கள் யாரும் இவளை பார்க்க மாட்டீங்க, இவளுக்கு யாருமே துணையே கிடையாது, நான் கூட்டிகிட்டு தான் போவேன், கண்டிப்பாக நான் கூட்டிகிட்டு தான் போவேன் அப்படின்னு ஆவேசமாக அவங்க அம்மா அந்த பொண்ணுங்க முன்னாடியும் அந்த பையன் முன்னாடியும் பேசியிருக்காங்க. அதுவும் ஊருக்காரங்க எல்லாருமே இருக்கும்போது கொஞ்ச நேரம் அப்படியே ஆவேசமாக கத்திட்டு இருந்த அந்த பொண்ணு சேந்தி அப்படின்றவங்க மறுபடியும் அப்படியே திடீர்னு மயக்கம் போட்டு கீழே விழுந்துட்டாங்க. விழுந்ததுக்கப்புறம் ஊருக்காரங்க எல்லாருமே இன்னுமே அதிர்ச்சி ஆகிட்டாங்க. ஏன்னு பார்த்தா நான் கூட்டிகிட்டு தான் போவேன்னு சொல்லிட்டு இருந்தாங்க இல்லையா, ஒருவேளை கூட்டிகிட்டு தான் போயிருப்பாங்களோ, அவங்கள அந்த சேந்தி அப்படின்ற பொண்ணு இறந்து தான் போயிருப்பாங்களோ அப்படின்னு பகீர்னு தூக்கி வாரி போட்டுச்சு எல்லாருக்குமே. அப்படியே எல்லாருமே வீட்டுக்குள்ளே ஓடி போய் அந்த பொண்ணை தொட்டு பார்க்குறாங்க. அந்த பொண்ணு உயிரோடு தான் இருக்காங்க, மயக்கத்தில் இருந்திருக்காங்க. அதுக்கப்புறமா தான் எல்லாருக்கும் உயிரே வந்த மாதிரி இருக்குங்க. தண்ணியெல்லாம் தெளித்து அந்த பொண்ணை எழுப்பி உட்கார வைக்கிறாங்க. உட்கார்ந்ததுக்கப்புறம் ரொம்பவே டயர்டாக இருந்திருக்காங்க. அப்படியே செவுத்துல சாஞ்சபடி உட்கார வச்சுட்டு என்னம்மா ஆச்சு உனக்கு, என்னதான் நடக்குது அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ கேட்கும் போதும் அந்த பொண்ணு வாய் பேச முடியாத பொண்ணு, சைகையில தான் அப்பவும் சொல்லி அவங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றாங்க. அம்மா தான் என் கூட இருக்காங்க, அம்மா என்னை கூட்டிட்டு போவேன்னு சொல்லிட்டே இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு, சரி அம்மா போயிட்டாங்க, இனிமே எந்த ஒரு பிரச்சனையுமே இல்லை, நீ நார்மலா இரு அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு அவங்க அம்மா இறந்து கொஞ்ச நாளே தனிமையில விட்டுட்டு போனதுனால தான் இந்த மாதிரி பண்றாளோ அப்படின்னு நினைச்சிட்டு அவங்க அக்காங்க 2 பேரும் அதே வீட்டுல தங்க ஆரம்பிக்கிறாங்க. ஒரு 2-3 நாள் தங்கி பார்ப்போம், அப்படியும் இப்படியே இருந்துச்சுன்னா கண்டிப்பா நம்ம பேய் ஓட்டுறவங்களை கூப்பிடலாம் அப்படின்னு முடிவு பண்ணிட்டு இருந்தாங்க. அவங்க அக்காங்க 2 பேரும் அந்த வீட்டிலே தங்க ஆரம்பிக்கிறாங்க. அன்னைக்கு நைட்டு இவங்களுக்கு எந்த ஒரு பிரச்சனையுமே இல்லைங்க. சாப்பிட்டு முடிச்சுட்டு படுத்து தூங்குறாங்க. அடுத்த நாள் எப்பவும் போல இவங்க ஆடு மேய்க்கிறதுக்கு போயிட்டு வந்துடுறாங்க. வந்ததுக்கப்புறம் சாப்பாடு சாப்பிடலாம் அப்படின்னு சேந்தி அப்படின்றவங்கள தான் அவங்க அக்கா சாப்பாடு போட்டு கொடுமா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அப்பவும் அப்படியே மெதுவாக எழுந்து போய் சாப்பாடெல்லாம் போட்டுட்டு ரிட்டன் எடுத்துட்டு வர்றாங்க. வந்தவங்க அவங்க அக்கா கிட்ட கொடுக்கலங்க, அப்படியே கொண்டு போயிட்டு இவங்க வீட்டுக்கு முன்னாடி ஒரு கால்வாய் ஒன்று போயிட்டு இருக்குங்க, அந்த சாக்கடைன்னு சொல்லுவாங்களா, அது போயிட்டு இருக்கு. அந்த சாக்கடையில் அப்படியே கொண்டு போய் கொட்டிட்டு, நான் எதுக்கு உனக்கு
உனக்கு போட்டு தரும் அப்படின்ற மாதிரி அப்படியே ஒரு மாதிரி முறைச்சி பார்த்துட்டு உள்ளே போயிருக்காங்க. இந்த பொண்ணு மறுபடியும் போயிட்டு சரி அவள் தான் சாப்பாடு போட்டு கொடுக்கல, நான் போய் சாப்பிடலாம் அப்படின்னு உள்ளே எழுந்து போய் சாப்பாடு போடலான்னு போகும்போதும் குழம்பு பாத்திரத்தை ஃபுல்லாகவே அப்படியே கீழே தள்ளி விட்டு அந்த குழம்பெல்லாம் கீழே கொட்டி விட்டுட்டாங்க. என்னடா இவ இப்படி பண்றாளே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அக்காவுக்கு அடிக்கவும் மனசு வரலங்க, திட்டவும் மனசு வரல. என்னடா பண்றது அப்படின்னு அப்படியே பொறுமையாவே இருந்திருக்காங்க. சாப்பாடெல்லாம் அன்னைக்கு சாப்பிடவே இல்லை. சரி ஓகே இப்போதான் இப்படி இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்ச நேரம் கழிச்சு நாம சமைச்சு சாப்பிட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த சேந்தி அப்படின்றவங்க நல்ல குணமா இருக்கும்போது நல்லாவே சூப்பரா சமைக்குவாங்களாம். அதே மாதிரி அந்த பொண்ணை தான் சமைக்க விட்டுருக்காங்க. சமைச்சிட்டே இருக்கும்போது அந்த பொண்ணு கொஞ்சம் குழம்பு டேஸ்ட் பார்த்துருக்காங்க. கொஞ்சமாக உப்பு பத்தலையா என்ன சரியே இல்லை அப்படின்னு தெரியலங்க. அந்த குழம்பையும் கொண்டு போய் நேராக அந்த சாக்கடையிலே ஊற்றிருக்காங்க. என்னடா இவ இப்படியே பண்ணுறாளே, தொடர்ந்து இப்படியே நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அக்காங்க இதுக்கப்புறம் நம்ம தாமதப்படுத்தக்கூடாது அப்படின்னு அவங்க அடுத்த நாள் காலையிலேயே இந்த பேயோட்டுறவங்களாம் இருப்பாங்களா அவங்கள யாரோ ஒருத்தர் இவங்களோட ரிலேட்டிவ் மூலயமா கண்டுபிடிச்சி அதுக்கப்புறம் கூட்டிட்டு வர சொல்லி ஃபோன் மூலயமா சொல்லிட்டு இருந்திருக்காங்க. அப்படியே அன்னைக்கு இந்த 2 பேரும் என்ன நினைச்சிருக்காங்கன்னா நாளைக்கு எல்லா பிரச்சனையுமே சரியாகிடும், கண்டிப்பா ஏதோ ஒரு பேயோட்டுறவரை கூப்பிட்டு நம்ம இந்த பேய் ஓட்டி விட்டுலாம், நம்ம அம்மாவோட ஆன்மாவை விலக்கி விட்டுலாம், அதுக்கப்புறம் இவளோட வாழ்க்கையும் நல்லா இருக்கும் அப்படின்னு நினைச்சிட்டு அவங்க நிம்மதி பெருமூச்சியோட அவங்களோட பாட்டி வீட்டில் போய் சாப்பிட்டு முடிச்சுட்டு அப்படியே இவங்களோட வீட்டில் வந்து படுத்து தூங்குறாங்க. இந்த சேந்தி அதுக்கப்புறம் அவங்க அக்காங்க 2 பேர் 3 பேரும் சேர்ந்து தான் நல்லாவே ஆழ்ந்த தூக்கத்தில் இருந்திருக்காங்க. இவங்க அந்த பேயோட்டுறவங்க வர்றது அதுக்கப்புறம் இந்த பேயோட்டுறவங்க யாராவது இருக்காங்களா அப்படின்னு சொல்லி ஃபோனில் விசாரிச்சுட்டு இருந்தது எல்லாமே அவங்களோட அம்மாவுக்கு தெரிஞ்சிருக்கும் போல, என்னவோ அந்த அம்மாவோட ஆன்மாவுக்கு தெரிஞ்சிருக்கும் போலங்க. அப்படியே அன்னைக்கு நைட்டு எல்லாருமே நல்லா ஆழ்ந்த தூக்கத்தில் இருக்கும்போது இந்த சேந்தியோட 2வது அக்கா இருக்காங்க இல்லையா அவங்க யதார்த்தமா பாத்ரூம் போயிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு எந்திரிக்கிறாங்க. அப்படி எந்திரிக்கும் போது அப்படியே இவங்களோட மெயின் டோர் கதவு இருக்கு இல்லையா அது வந்து ஓப்பன்ல இருந்திருக்குங்க. யாருடா இதை திறந்திருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே சுத்தி சுத்தி பார்த்துருக்காங்க. இவங்களோட பெரிய அக்கா வந்து அங்கதான் படுத்திருக்காங்க. ஆனா பக்கத்துல படுத்திருந்தா இந்த சேந்தி அப்படின்றவங்கள காணோம். இவ பாத்ரூம் தான் போயிருப்பாளோ அப்படின்னு நினைச்சிட்டு அந்த சின்ன அக்கா இருக்காங்க இல்லையா சேந்தியோட அக்கா அவங்க வந்துட்டு அப்படியே வெளியே வந்து சுத்தி சுத்தி தேடி இருக்காங்க, பாத்ரூம்ல தேடி இருக்காங்க, எங்க தேடியுமே காணோம். எங்கடா போயிருப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பெரிய அக்காவை உள்ள போயிட்டு இன்னொரு அக்கா இருக்காங்க இல்லையா அவங்கள எழுப்பிக்கிட்டு அப்படியே வெளியே வந்து 2 பேருமே அந்த ஊரே ஃபுல்லா சுத்தி பாக்குறாங்க, எங்கேயுமே காணோம். இவங்க அப்படியே ஹெல்ப்புக்கு பக்கத்துல உள்ள 2-3 வீட்டு ஆளுங்களை எழுப்பியும் அந்த ஊர் ஃபுல்லா தேடி இருக்காங்க, எங்க தேடியுமே காணோம். எங்கடா போயிருப்பா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே மனசு உடைஞ்சு போய் இவங்களோட வீட்டு திண்ணை மேல உட்கார்ந்துட்டு இருக்காங்க 2 பேரும். அப்படியே காலையில விடியுதுங்க. விடிஞ்சதுக்கு அப்புறமா இவங்க என்ன பண்றாங்கன்னா ஆடு ஓட்டிக்கிட்டு அந்த ஃபாரஸ்ட் ஏரியாக்குள்ள போவாங்க இல்லையா அங்க எதுவும் போயிருப்பாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அந்த ஊர் ஆளுங்க 2-3 பேர் இவங்களோட ரிலேட்டிவ் எல்லாருமே சேர்ந்து அந்த ஃபாரஸ்ட் ஏரியா ஃபுல்லாவும் தேடி இருக்காங்க. அதுக்கப்புறம் அந்த சுடுகாடு எல்லா இடத்துலையுமே தேடி இருக்காங்க. அந்த பொண்ணு எங்கேயுமே காணோம். அன்னைக்கு நாள் அப்படியே ஈவினிங் ஆயிடுச்சுங்க. ஈவினிங் ஆனதுக்கு அப்புறமா தான் அவங்க ஊர்ல உள்ள ஒரு ஆள் அப்படியே வேகமா அலறி அடிச்சுக்கிட்டு நேரா கத்திக்கிட்டு இந்த சேந்தி அப்படின்றவங்களோட வீட்டுக்கு வர்றாங்க. வந்த அந்த ஆள் அப்படியே மூச்சு வாங்கிக்கிட்டே அப்படியே திக்கி திக்கி அப்படியே ஒரு விஷயத்த சொல்றாரு. என்ன சொல்றாருன்னு பாத்தீங்கன்னா அந்த சேந்தி அப்படின்றவங்க அந்த கிணத்துல விழுந்து இறந்து போயிருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. சொன்னதுக்கு அப்புறம் இந்த அக்காங்க 2 பேருக்கும் அப்படியே மனசெல்லாம் படபடன்னு அடிச்சிச்சு. என்ன அந்த நேரத்துல அவங்களுக்கு என்ன ரியாக்ட் பண்றதுனே தெரியல. அப்படியே 2 பேரும் உட்காந்துட்டு ஓன அழுதுகிட்டு கதறி அடிச்சுட்டு அப்படியே நெஞ்சு மேல அடிச்சுட்டு ஓடுறாங்க அந்த கிணத்தை நோக்கி. அதே போல அவங்க அண்ணா எல்லாருமே வந்துட்டாங்க. கொஞ்ச நேரத்துல அந்த ஊர்க்காரங்களும் அந்த கிணத்தை சுத்தி அப்படியே கூட ஆரம்பிச்சிட்டாங்க. இவங்க ஊர்க்காரங்க எல்லாரும் சேர்ந்து அப்படியே அந்த டெட் பாடி இருக்கு இல்லையா சேந்தி அப்படின்றவங்களோட சடலத்தை அப்படியே மீட்டு கொண்டுட்டு வராங்க. ஊருக்காரங்க 4-5 பேர் சேர்ந்து மேலே கொண்டுட்டு வந்துட்டாங்க. மேலே கொண்டுட்டு வந்ததுக்கு அப்புறம் அந்த பொண்ணோட உடம்பு பயங்கரமா ஊதி போயிருக்குங்க. அப்படியே ஃபுல்லா தண்ணி ஃபுல்லா நிறைஞ்சிருக்கும் போல பயங்கரமா உப்பி போயிருக்கு. அதுக்கப்புறமா அப்படியே அந்த பொண்ணோட சடலத்தை வீட்டுக்கிட்ட எடுத்துட்டு வந்து அந்த பொண்ணுக்கு செய்ய வேண்டிய இறுதி சடங்கு எல்லாமே செஞ்சு முடிச்சுட்டாங்க. அந்த அக்கா அவங்க 2 பேரும் என்ன பேசிக்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா அம்மா சொன்ன மாதிரியே நம்மளோட தங்கச்சியை தனியா விடாம கூட்டிகிட்டே போயிட்டாங்கல்ல, அந்த படுபாவிங்க பண்ணின பாவத்துக்கு நம்மளோட அம்மா சொன்ன வார்த்தையும் சேர்த்து இந்த பொண்ணை அப்படியே ஒன்றுமே இல்லாமல் ஆக்கிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே இந்த பொண்ணோட சடலத்துக்கு பக்கமாக உட்காந்து அழுதுட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் இந்த பொண்ணு அந்த கெடுத்தாங்க இல்லையா அவங்க இன்ன வரைக்குமே யாருன்னே தெரியல. அதன் பிறகு அப்படியே இவங்க அக்கா அண்ணா எல்லாருமே சேர்ந்து அந்த பொண்ணுக்கு செய்ய வேண்டிய எல்லா செய்முறைகளையும் செஞ்சு இறுதி சடங்கெல்லாம் செஞ்சு முடிச்சு அவங்களோட ஊர் சுடுகாட்டிலேயே நல்லடக்கமும் செஞ்சு முடிச்சுட்டாங்க. அப்பவும் இவங்க 2 பேத்துக்கும் இன்னமுமே ஒரு விஷயம் புரியாத விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா அந்த பொண்ணை
ரேப் பண்ணாங்க அப்படின்றது இன்னமுமே புரியல. இன்ன வரைக்கும் யாருன்னு தெரியவும் இல்லை. அதே போல நம்ம அம்மா சொன்ன ஒரே வார்த்தையை இறந்தும் கூட காப்பாத்திருச்சு. நான் இறந்து போயிட்டேன் அப்படின்னா என் பொண்ணை தனியா விடாம கூட்டிட்டு தான் போவேன் அப்படின்னு சொன்ன மாதிரியே கூட்டிட்டு போயிருச்சு அப்படின்னு சொல்லி இன்னமுமே அவங்க அடிக்கடி பேசுறது உண்டாங்க. இந்த விஷயத்த யார் சொன்னாங்கன்னு பாத்தீங்கன்னா, இந்த விஷயம் எல்லாத்தையுமே முழுமையா தெரிஞ்ச ஒரு நபர் பிரகாஷ் அப்படின்றவங்க அதே கிராமத்துல இப்பவும் வாழ்ந்துட்டு இருக்கிற ஒரு நபர் தாங்க இந்த நிகழ்வை நமக்கு வாய்ஸ் மெசேஜா அனுப்பி வச்சிருக்காரு. இந்த நிகழ்வுல அந்த காது கேட்காத அந்த பொண்ணு என்ன பாவம் பண்ணுச்சு? அவங்க அம்மா சொன்ன ஒரே காரணத்துக்காக அந்த பொண்ணை பொண்ணு கூட்டிட்டு போயிடுச்சு. அதே போல வாய் பேச முடியாத அந்த ஒரே காரணத்தினால அந்த பொண்ணை யார் ரேப் பண்ணாங்க அப்படின்றத வெளியே சொல்லக்கூட முடியாத ஒரு சூழ்நிலையில அந்த பொண்ணு இருந்தாங்களேன்னு நினைச்சு ரொம்பவே மனசு வருத்தமா இருக்கு. உங்களுக்கு எப்படி இருந்துச்சுன்னு மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவை நம்ம இதோட முடிச்சுக்கலாம். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. ரொம்பவே ஒரு எமோஷ்னலான, ரொம்ப மனசு உழுக்குன ஒரு சம்பவம் அப்படின்னு சொல்லி இந்த நிகழ்வை நான் நினைக்கிறேன். நீங்க என்ன நினைக்கிறீங்கன்றதை மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணிட்டு போங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இது மாதிரி உங்களோட வாழ்க்கையிலையோ அல்லது உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ல யாருக்காவது இந்த மாதிரி அமானுஷ சம்பவங்கள் நடந்திருக்கு அப்படின்னா அதை நம்மளோட சேனலில் வீடியோவாக பார்க்கணுன்னு ஆசைப்பட்டீங்கன்னா என்னோட வாட்ஸ்அப் நம்பருக்கு டைப் பண்ணியோ அல்லது வாய்ஸ் மெசேஜாக கூட அனுப்பிக்கலாங்க. கண்டிப்பாக அந்த சம்பவம் நம்மளோட சேனலில் வீடியோவாக கண்டிப்பாக வரும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இது போல் மீண்டும் ஒரு திகிலான ஹாரரான சம்பவத்தோட அடுத்த எபிசோடில் சந்திக்கிற வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் சினோ ஸ்டோரிஸில் நான். டாடா, பாய்.